வெல்கம் டு அர்பன் ஷைன் லாண்ட்ரி. இன்னைக்கு லாண்ட்ரி அவேர்னஸில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபேப்ரிக் ஒயிட்னர் ஆர் பிரைட்னர் சொல்லப்படும் ஆலா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆலான்றது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஸோ ஒயிட் ட்ரெஸ்ஸில் ஒரு கடினமான ஒரு கரையோ இல்லை ஒயிட் ட்ரெஸ் கொஞ்சம் மங்கலாகிடுட்டா, ரொம்ப கொஞ்சம் டல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆலா பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆலா என்ன பண்ணோன்னா, ஆலா அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஒரு எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணும். அதே நேரத்தில் அது அந்த பிரைட்னஸும் அது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரி, ஸோ ஆலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளீச் காம்பனண்ட்டு. ஸோ ப்ளீச்சுன்னு எப்படி இருக்குன்னா லிக்விட் ஃபார்ம் ஆர் இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும். ஸோ லிக்விட் ஃபார்மாக இருக்கும்போது அது சோடியம் ஹைப்போக்ளோரைடுன்னு சொல்லுவாங்க. பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது இது கால்சியம் ஹைப்போக்ளோரைடுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த ஆலா யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற கடினமான கரையெல்லாம் அது எடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விடோ இந்த பவுடரோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நல்லா வாட்டரில் நல்லாவே டைல்யூட் பண்ணியிருப்பாங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு எந்த ட்ரெஸ்ஸில் நிறைய கரை இருக்கோ, ஒன்லி ஃபார் த ஒயிட்டு, கலரில் போடக்கூடாது. கலரில் போட்டிங்கன்னா அந்த கலரை ஃபுல்லாக இது ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இந்த ஒயிட் அதான் ஸ்டெயினான இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸஸை நீங்கள் நல்லா டைல்யூட் பண்ண தண்ணியில் நீங்கள் இந்த ஆலா லிக்விடில் நீங்கள் இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரின்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் வாஷிங் போடும்பொழுது ஸோ கலரு பிரைட் ஆகும். அதே நேரத்தில் கடினமான கரை இருந்தாலும் அது ரிமூவ் ஆகும். சரி, ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஒயிட்னிங்க்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஒயிட்னிங் ப்ராடக்ட் தான். சரி, இதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆலா யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஆலா ஒரு குளோரின் கலந்த ஒரு ப்ளீச் காம்பனண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணலன்னா உங்களோட ஃபேப்ரிக்கை டேமேஜ் பண்ணும். அதே நேரத்தில் இது உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஏற்படுத்தும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸும் இது க்ரியேட் பண்ணி விடும். ஸோ அதனால் ஆலா யூஸ் பண்ணும்போது நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு இது ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் நீங்கள் ஆலா யூஸ் பண்ணும்போது இது கம்பல்சரி நீங்கள் இதை நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸோ நியூட்ரலைஸ் பண்ணலை அப்படின்னா ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகணும். உங்களோட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஆஃப் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆலா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஒயிட் ட்ரெஸ் எல்லோவாக மாறும். ஸோ எல்லோவாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஸோ ஆலா யூஸ் பண்ணும்போது அதுக்கான நியூட்ரலைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நியூட்ரலைசர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ ப்ளீச் நியூட்ரலைசர், குளோரின் நியூட்ரலைசர், அது மட்டும் இல்லாமல் அசிட்டிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் இந்த நியூட்ரலைசர் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆலா பயன்படுத்துகிறீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தணுன்றது நான் சொல்லிக்கிறேன். இது போல் உங்களுக்கு வேறு எதுனா நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அர்பன் ஷைனை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.